Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online class for 11th Computer Science. Today we are going to learn about Chapter 11 Functions. நம்ம வந்து previous classes function பார்த்துட்டு இருக்கோம். Last classல different forms of user defined function declaration இத பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா returning from function and recursion function இந்த ரெண்டு டாபிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா different forms of user defined function declaration. அதாவது இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா function without return value and without parameter. அதாவது நம்ம function டிஃபைன் பண்ணக்குள்ள அதுக்கு ரிட்டர்ன் வேல்யூவும் இல்ல, அதே மாதிரி பாராமீட்டரும் இல்லாம நம்ம டிஃபைன் பண்றது ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன். இங்க பாத்தீங்கன்னா void display, இந்த டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நோ பாராமீட்டர்ஸ், அதே மாதிரி இதுக்கு ரிட்டர்ன் வேல்யூவும் கிடையாது. வித்வுட் ரிட்டர்ன் வேல்யூ 0 இது போலயும் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்வுட் பாராமீட்டர், அதாவது பாராமீட்டர் இல்லாம வெறும் ரிட்டர்ன் வேல்யூ மட்டும் கொடுத்து நம்மளால ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா there is no parameter, ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் வேல்யூ இருக்கு பாருங்க, s இது ரிட்டர்ன் பண்ணும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், பட் it doesn't have any parameter. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a function without return value and with parameter. இதுல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூவுமே ரிட்டர்ன் பண்ணாது, பட் அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பாராமீட்டர் இருக்கு பாருங்க, it has a parameter. இன்னொன்னு பாத்தீங்கன்னா a function with parameter and with return value, ரெண்டுமே both parameter and return value can be used. ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணக்குள்ள நம்ம ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் பாராமீட்டர் டிக்ளேர் பண்ணி பண்றது. இப்ப மஸ்ட் கிடையாது, இப்ப பாராமீட்டர் கொடுத்தே ஆகணும் கிடையாது. சப்போஸ் அதுக்கு பாராமீட்டர் தேவைப்பட்டா நம்ம பாராமீட்டர் கொடுக்கலாம். நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கலாம், அப்படியும் டிக்ளேர் பண்ணலாம். இல்ல ரிட்டர்ன் வேல்யூ இல்லாம நம்மளால ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். மொத்தம் 4 இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் பாராமீட்டர், இன்னொன்னு ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்வுட் பாராமீட்டர், இன்னொன்னு ஃபங்க்ஷன் வித்வுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் பாராமீட்டர், லாஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் வித்வுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்வுட் பாராமீட்டர். இந்த 4 டைப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஃபங்க்ஷன், ரிட்டர்னிங் ஃப்ரம் ஃபங்க்ஷன். அதாவது இப்ப நம்ம லாஸ்டா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணக்குள்ள ரிட்டர்ன் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுல ஸ்டேட்மெண்ட், அதுதான் இது என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா இட் ஸ்டாப்ஸ் எக்ஸிகியூஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு த காலிங் ஃபங்க்ஷன். அதாவது ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எங்க கால் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகுறதுக்குள்ள இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல எதுக்காகனா இது இட் ஆக்ட் அஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபங்க்ஷன் டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல கால் ஆகுதோ அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆயிடும், அந்த கண்ட்ரோல் அங்க போயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா இத ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் ஆர் வேரியபிள், இப்ப ரிட்டர்ன் a plus b, ரிட்டர்ன் s, அது போல பார்த்தாலும் அதுதான். இது பாருங்க ரிட்டர்ன் a plus b, இது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள். இல்லைன்னா ரிட்டர்ன் a இது போலயும் கொடுக்கலாம். இல்ல ரிட்டர்ன் வெறுமனே எந்த ஒரு பாராமீட்டரும் இல்லாம நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியும். இட் இஸ் யூஸ்டு டு டெர்மினேட் த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்னிங் வேல்யூஸ். இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணலன்னா அதை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா void டிக்ளேர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா void பாத்தீங்கன்னா it does not return any value. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா the data type of the function is treated as int. இப்ப நமக்கு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா int டேட்டா டைப் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வேற எந்த ஒரு டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணலன்னா அது இன்டிஜரா ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூவை. அது போல பாத்தீங்கன்னா ஃப்ளோட்னா
ரிட்டர்ன் டைப் வந்து ஃப்ளோட்டா இருக்கும். கேரக்டர்னா கேரக்டர், டபுள்னா டபுள். நாம வந்து டைப் ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் உடைய டைப் என்ன கொடுக்குறோமோ இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த டைப் என்ன கொடுக்குறோமோ அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா அது வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்னிங் நான் இன்டிஜர் வேல்யூஸ். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இட் ரிட்டர்ன் டு காலிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து கால் பண்றதுக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா கேரக்டர் இன்டு டிஸ்பிளே ஆஃப் ரிட்டர்ன் சென்னை. இப்ப வந்து நம்ம வேல்யூஸ் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங்னா என்னது, நான் இன்டிஜர் வேல்யூஸ் தானே, அதையும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா சென்னை இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால்ல இங்க ரிட்டர்ன் பண்ணணும். எஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ண போறோம். சோ அப்படி ரிட்டர்ன் பண்ணக்குள்ள அது என்ன பண்ணுன்னா இந்த ரிட்டர்ன் சென்னை அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா a function that calls itself is known as recursive function. ஒரு ஃபங்க்ஷன் அதுவே கால் பண்ணிக்கிச்சுன்னா அது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த டெக்னிக் நேம் என்னன்னா ரிகர்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ஆஃப் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் a நம்பர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிகர்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இத வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்து எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ரிகர்சிவ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் இது எல்லாமே நம்ம இது பண்ணிரோம். இன்டு ஃபேக்டோரியல் ஆஃப் இன்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா. மெயின், இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு நம்பர் NO அப்படின்னு ஒரு நம்பர் டிக்ளேர் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்டையர் நம்பர் டு ஃபைண்ட் இட்ஸ் ஃபேக்டோரியல். இந்த நம்பரை வந்து இன்புட்டா வாங்கிக்கிறோம். அதாவது இங்க எந்த நம்பர் இப்ப 5 கொடுத்தா அந்த 5 வந்து இன்புட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அந்த ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம். ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இந்த ஃபேக்டோரியலை வந்து ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டாச்சு. இப்ப இங்க எப்படி நம்பர் டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரி ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டாச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால் பண்ணிக்கும். ஓகேங்களா. இன்ட் எம் ஒரே ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றோம். அந்த எம் வந்து செக் பண்ணுது. இப்ப எம் வந்து 1ஓட கிரேட்டரா இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணும். இப்ப 5னா 5 into 3 அது வந்து 5 3 5 4 20 20 into 3 அது போல வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி கொடுக்கிறதுக்காக. சப்போஸ் லெஸ் தென் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். இதை வந்து இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்றதுக்கு F11 வந்து பிரஸ் பண்ணிக்கிறோம். என்னாச்சுன்னா என்டர் a number to find its factorial. இப்ப வந்து நான் ஒரு நம்பர் பிரஸ் பண்றேன் 6. The factorial of number 6 is 720. இது போல வந்து பாத்தீங்கன்னா ரிகர்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் a number. உங்களுக்கு வந்து இதோட இந்த கிளாஸ் முடியுது. இந்த கிளாஸ்க்கு உண்டான அசைன்மெண்ட் வந்து கீழே லிங்க்ல இருக்கு. அதே சமயம் நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரிட்டர்னிங் நான் இன்டிஜர் வேல்யூ பார்த்தோம்ல, ரிட்டர்ன் சென்னை வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சுல, அந்த ப்ரோக்ராம வந்து நீங்க ரைட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. தேங்க்யூ.